Good morning, students. We have been seeing chromosomal basis of inheritance, third chapter in your biobotany text. So last classes already we saw some important chapters in the lessons. Small topic also we have to say. Okay. So likewise, chromosomal characters, crossing over, then recombination. So what is mean by crossing over? Yes, gene segment interchanging in the non-sister chromatids of homologous chromosomes. So during packaging stage of meiosis 1, especially prophase 1 in meiosis 1. So that is a crossing over. So what is the result of the crossing over? We have obtained a new recombinants, new characters, organisms we can obtaining from the crossing over process. Okay. Likewise, recombination. So the recombination is mainly based on the crossing over, because crossing over நடந்ததுனா அந்த இடத்துல genes interchange ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அது மூலிமா இப்போ என்ன ஆகும், பேரண்டல் கேரக்டர்ஸை விட நியூ கேரக்டர்ஸ் அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்கில் வந்து டெவலப் ஆகும். ஸோ அதுதான் நம்ம வந்து பேரண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது பேரண்ட்டுக்கும் ஆஃப் ஸ்ப்ரிங்க்கும் சம் வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா அப்போ அதில் இது என்ன சொல்லுவோம், நம்ம ரீகாம்பினேஷன் நடந்திருக்குன்னு சொல்லல, கிராசிங் ஓவர் நடந்திருக்குன்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த ரீகாம்பினேஷனை பேஸ் பண்ணி இங்கே நமக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ப்ராப்ளம். அண்டு ப்ராக்டிக்கல்லி ஒரு கொஷின் உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வரும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி அண்டு வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்சோ, பிகாஸ் கேரக்டர்ஸை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஜீன்ஸில் அது வந்து கிராசிங் ஓவர் நடந்திருக்கா இல்லையான்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதே இந்த ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால் இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம். ஸோ அண்டு ஈஸியாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. அது எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான அந்த சிம்பிளிஃபை பண்ணி நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகே. Now, what is mean by recombination frequency? Recombinants, you know, the new characters producing in the offspring, that is the recombinants. Recombinants means in the organism. The recombination process is happened in the organism, that is called recombination. Okay, and the process recombinant நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு நம்ம வந்து recombination சொல்கிறோம். அந்த recombination எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து ஃபாதர்ஸை விட நியூ கேரக்டர்ஸ் அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்கில் இருக்குதுன்றதை கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் தான் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி. சிம்பிளாக கேப்ஸ் ஆர்எஃப் நம்ம வந்து அதை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதனுடைய டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி பர்சன்டேஜ் ஆஃப் ரீகாம்பினன்ட் ப்ராஜனி. ரீகாம்பினேஷன் அதே தான், நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஹாஃப் ஸ்ப்ரிங் அதில் பேரண்டல் கேரக்டர்ஸ் இருக்கும், நியூ கேரக்டர்ஸ் இருக்கும். பட் பேரண்டல் கேரக்டர்ஸை விட்டுட்டு ரீகாம்பினன்ட் ப்ராஜனியை மட்டும் எடுத்து நம்ம அதை கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, அதை வந்து நம்ம பர்சன்டேஜுக்கு கால்குலேட் பண்ணும்போது அதுதான் வந்து என்னென்னு நம்ம சொல்கிறோம், ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி. ஸோ the percentage of recombinant progeny in a cross is called recombination frequency. இந்த recombination frequency நம்ம எப்படி கால்குலேட் பண்ண முடியும், அதுக்கு சயின்டிஸ்ட் வந்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன ஃபார்முலா இதுனா, recombination frequency equal to number of recombinants divided by number of offspring into 100. இதுதான் வந்து ஒரு சிம்பிளஸ்ட்டு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம வந்து இப்போ ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து டெரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் நம்பர் ஆஃப் ரீகாம்பினன்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் நமக்கு வந்து ஹெட்ரோசைகஸ் கிடைக்கலாம், எஸ்பெஷலி நம்ம இது மென்டல்ஸோடைய டைஹைப்ரிட் கிராஸு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கப்ளிங் ரேஷியோ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா F1 ப்ராஜனி நமக்கு இருக்குது. அதுக்கடுத்து நம்ம டெஸ்ட் கிராஸ் பண்ணுறோமா இல்லை F1 செல்ஃப் பண்ணுறோமா. பட் செகண்ட் ஜெனரேஷனில் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ப்ராஜனி நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ப்ராஜனியில் பேரண்டல் கேரக்டர்ஸும் அங்கே வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது, நியூ கேரக்டர்ஸும் எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஸோ அதில் அந்த நியூ கேரக்டர்ஸ் இருக்கிறதா வந்து நமக்கு என்னென்னா ரீகாம்பினன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மெண்டல்ஸோடைய டைஹைப்ரிட் கிராஸில் அவர் என்னென்ன பேரண்ட்டை சூஸ் பண்ணியிருந்தார், ரவுண்ட் எல்லோ ஒன்று, ரிங்கிள்டு க்ரீன் ஒன்று. ரவுண்ட் எல்லோ டாமினன்ட் பேரண்ட்டாக இருந்தது, ரிங்கிள்டு க்ரீன் ரிசசிவ் பேரண்ட்டாக இருந்தது. ஸோ இதில் F1 ஜெனரேஷன் உங்களுக்கு என்ன வந்தது, ஹெட்ரோசைகஸ் ரவுண்ட் எல்லோவாக இருந்தது. அதை செல்ஃப் பண்ணும்போது F2 ஜெனரேஷனில் 4 ப்ராஜனி கிடச்சிது. அதில் ரவுண்டு எல்லோ அண்டு ரிங்கிள்டு க்ரீன் ஃபாதர்ஸ் கேரக்டர்ஸ். இது ஃபாதர்ஸ் அண்டு மதர்ஸ் கேரக்டர் நம்ம சொல்லாமல் பேரண்ட்ஸ் கேரக்டர் ஜென்ரலாக சொல்லிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த
டாமினன்ட் கேரக்டர் வந்து ரவுண்டு எல்லோ 9 ப்ராஜனி பர்சன்டேஜ் 9 வரும். அதுக்கடுத்து ரிசசிவ் பேரண்ட் டைப் ரிங்கிள்டு கிரீன் வந்து 1% வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 2 ரீகாம்பினன்ஸ் ப்ராஜனியும் வந்திருக்கு, ரவுண்டு ரிங்கிள்டு அண்டு கிரீன் எல்லோ. ஸோ இது மாதிரி இப்போ கலரை வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து ஒன்று ரவுண்டு எல்லோ கேரக்டர் அண்டு ரிங்கிள்டு க்ரீன் ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டு இது வந்து ரிசசிவ் கேரக்டர்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு க்ரீன் அண்டு ரிங்கிள்டு எல்லோ இது 2 வெரைட்டியும் வந்து ரீகாம்பினன்ட்டு ப்ராஜனியாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ரீகாம்பினன்ட் ப்ராஜனி என்ன வந்ததுன்னா டோட்டலாக மெண்டல்ஸோடைய டைஹைப்ரிடோடைய அந்த F2 ஜெனரேஷனுடைய ப்ராஜனி ரேஷியோ பார்க்கும்போது 9:3:3:1. ஸோ இதுலேயும் இது வந்து பேரண்டல் கேரக்டர், இதுவும் பேரண்டல் கேரக்டர், பட் இது வந்து ரீகாம்பினன்ட் கேரக்டர் பிகாஸ் ஆஃப் திஸ் கேரக்டர்ஸ் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் இந்த ப்ராஜனி பேரண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து சம் நியூ கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம வந்து ரீகாம்பினன்ட் ப்ராஜனின்னு சொல்கிறோம். அதே போல் கப்ளிங் ரேஷியோவில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பார்த்தது வந்து 2 பேரண்ட்டை நம்ம வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஒன்று பர்பிள் ஃப்ளவர் அண்டு லாங் பாலன் கிரைன்ஸ், ரெட் ஃப்ளவர் அண்டு ரவுண்டு பாலன் கிரைன்ஸில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸை நம்ம வந்து இங்கே செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ இந்த பேரண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரிசல்ட் கிடச்சிருக்கும். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் ரிசல்ட்லேயும் பேரண்டல் கேரக்டர்ஸ் அண்டு நியூ கேரக்டர்ஸும் இருக்கக்கூடிய ப்ராஜனி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அதில் வந்து பேரண்டல் கேரக்டர்ஸை நம்ம விட்டுட்டு அந்த ரீகாம்பினன்ட் நியூ கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ப்ராஜனியை மட்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம்னா அதுதான் வந்து நம்பர் ஆஃப் ரீகாம்பினன்ட்ஸ், எவ்வளோ ப்ராஜனி வந்திருக்கு. ஸோ அப்போ இதில் நம்ம என்ன சொல்லணும்டா, டைஹைப்ரிட் கிராஸில் 3+3. ஸோ இதுதான் வந்து இங்கே ரீகாம்பினன்ட், இது வந்து பேரண்டல் கேரக்டர்ஸ் இல்லைனா பேரண்டலுடைய கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ப்ராஜனி. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங், அங்கே ஆஃப் ஸ்ப்ரிங்ன்றது ப்ராஜனி அவங்களுடைய ஜெனரேஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த செகண்ட் ஜெனரேஷனில் வரக்கூடிய ரிசல்ட். ஸோ அதில் ஆஃப் ஸ்ப்ரிங் எவ்வளோ டோட்டலாக வந்திருக்கு. இந்த டோட்டல் வரும்போது ஃபாதர்ஸ் பேரண்டல் கேரக்டர்ஸும் இருக்கலாம், இல்லை ப்ராஜனி, இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து நியூ கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ப்ராஜனி ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராஜனின்னு வரும்போது அந்த ஆல் ப்ராஜனிஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ நம்பர் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆஃப் ஸ்ப்ரிங் இன்ட்டு 100, அதை 100க்கு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ரிசல்ட் கிடச்சிடும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா இதை டெரிவ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ரியாக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கப்ளிங் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் லேத்ரேஸ் ஓடரேட்டர்ஸில் இது நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க TH மார்கன். ஸோ அதில் பேரண்டல் கேரக்டர்ஸாக சூஸ் பண்ணது பர்பிள் ஃப்ளவர் அண்டு லாங் பாலன் கிரைன். ஆக்சுவலி அங்கே வந்து ஆன்தர் வரும். ஸோ அந்த ஆன்தருடைய ஸ்ட்ரக்சர் தான் வேரியபிளாக இருக்கும். ஓகே, பர்பிள் ஃப்ளவராக இருந்ததுன்னா அது வந்து ஆன்தர் வந்து லாங்காக இருக்கும் இந்த மாதிரி. அது டாமினன்ட் பேரண்ட்டு, ரெட் ஃப்ளவர் அண்டு ரவுண்டு பாலன் கிரைன். ஸோ இது வந்து ரிசசிவ் பேரண்ட்டாக அவங்க எடுத்திருப்பாங்க. இதில் அதனுடைய ஜீனோடைப் எப்படி இருக்குதுன்றது உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனுடைய ரிசல்ட் நமக்கு என்ன வந்தது டெஸ்ட் கிராஸில் பார்த்தீங்கன்னா 4 ப்ராஜனி நமக்கு வந்திருக்கு. பர்பிள் ஃப்ளவர் வித் லாங் பாலன் கிரைன்ஸ், பர்பிள் ஃப்ளவர் வித் ரவுண்டு பாலன் கிரைன்ஸ், ரெட் ஃப்ளவர் வித் லாங் பாலன் கிரைன்ஸ், ரெட் ஃப்ளவர் வித் ரவுண்டு பாலன் கிரைன்ஸ் இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் ஃப்ளவர் அண்ட் லாங் பாலன் கிரைன்ஸ், ரெட் ஃப்ளவர் அண்ட் ரவுண்ட் பாலன் கிரைன்ஸ் பார்த்தீங்கன்னா பேரண்டல் கேரக்டர்ஸ். ஸோ அலாங் வித் த பேரண்டல் கேரக்டர்ஸ் சம் நியூ கேரக்டர்ஸ் ப்ராஜனி ஆல்சோ எக்ஸ்பிரஸ்டு. ஓகே, ஸோ அப்போ அதனுடைய ரிசல்ட் நமக்கு எவ்வளோ வந்தது பார்த்தீங்கன்னா 44, 6, 6, 44ன்னு இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம வந்து ரேஷியோ எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த அப்சர்வ்டு ரேஷியோ 7:1:1:7. ஓகே, இட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் ரேஷியோ. ஸோ அப்போ இதில் வந்து பேரண்டல் ப்ராஜனி இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீகாம்பினன்ட் ப்ராஜனி இதில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறது அமங் த ஃபோர் ப்ராஜனி 2 ஆர் நியூ கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ப்ராஜனியாக இருக்குது. தட் இஸ் எ ரீகாம்பினன்ட் ப்ராஜனி. அதில் பர்பிள் ரவுண்ட் அண்ட் ரெட் லாங். ஸோ இது ரெண்டுமே வந்து ரீகாம்பினன்ட் ப்ராஜனி. ஸோ இப்போ பர்பிள் ரவுண்டு இருக்கக்கூடியது 6 ப்ராஜனி இருக்குது, ரெட் ஃப்ளவர் வித் லாங் பாலன் கிரைன்ஸில் இருக்கக்கூடியதில் 6 ப்ராஜனி இருக்குது. ஸோ அப்போ இதை தான் நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து ரீகாம்பினேஷன், இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த ப்ராசஸோடைய ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குதுன்றதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரீகாம்பினன்ட்
ப்ராஜனியை மட்டும் நம்ம வந்து இப்போ எடுத்துக்கிட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியுடைய ஃபார்முலா நம்பர் ஆஃப் ரீகாம்பினன்ட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆஃப் ஸ்ப்ரிங் இன்டூ 100. ஸோ அப்போ இங்கே நம்பர் ஆஃப் ரீகாம்பினன்ட்ஸ் வரும்போது போத் த ப்ராஜனி ரெண்டுமே எவ்வளோ நம்பர்ஸ் வந்திருக்குதுன்றதை பார்க்குறோம். ஸோ அப்போ 6 + 6 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆஃப் ஸ்ப்ரிங், இது எல்லா ஆஃப் ஸ்ப்ரிங்குடைய நம்பர்ஸும் நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ 44 இட் இஸ் எ பேரண்டல் கேரக்டர், 6 அண்ட் 44 இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அடுத்து அதுக்கு வந்து நம்ம 100 கூட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ 6 + 6 12 அண்ட் இது எல்லாமே நம்பர் ஆஃப் ப்ராஜனி பார்த்தீங்கன்னா 100 கூட மல்டிப்ளை பண்ணி இந்த 100 கேன்சல் ஆகிடுச்சு, நமக்கு கிடைக்கிறது 12. ஸோ அப்போது இந்த கப்ளிங் கான்ஃபிகரேஷனில் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12% ஒன்லி. ஓகே, ஸோ இட் இஸ் எ வெரி easy and important also. ஸோ அப்போ இந்த கப்ளிங் கான்ஃபிகரேஷனில் ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 12% ஒன்லி. இந்த 12%ல் தான் இந்த ரெண்டு ப்ராஜனியோடைய கேரக்டரும் இருக்குது. பர்பிள் ரவுண்ட் அண்டு ரெட் லாங்கோடைய கேரக்டர் வந்து ப்ரெசன்டடாக இருக்கிறது 12% ஒன்லி. ஓகே, ஸோ recombination frequency la the percentage of recombinant progeny in a cross is called recombination frequency. இதுக்கு வந்து simple formula நம்ம யூஸ் பண்ணக்கூடியது number of recombinants divided by number of offspring into 100. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து கப்ளிங் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ அதனுடைய கேரக்டர் ரிசல்ட்டை வச்சு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது பர்பிள் ரவுண்ட் அண்டு ரெட் லாங் அதுதான் வந்து ரீகாம்பினன்ட் இங்கே ப்ராஜனியாக இருக்குது. ஸோ அப்போ அதனுடைய ரீகாம்பினன்ட் ப்ராஜனி எவ்வளோன்னு பார்க்கும்போது நமக்கு 12% இருக்குது. ஓகே, தேங்க்யூ.